அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை, ராசியாதிபதி சுக்கிரன் வக்ரமாகி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேலும் சூரியன், சனி மற்றும் ராகு, புதன், இந்த கூட்டு கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால திசை மாறும் வாழ்க்கை என்றே சொல்லலாம். எந்த வகையில திசை மாறும் அப்படின்னா, வேலை விஷயமா, தொழில் விஷயமா திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்கக்கூடியவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரிகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க, நீங்க தப்பே பண்ணலன்னா கூட நீங்க தப்பு செஞ்சதாக உங்களுடைய மேலதிகாரிகளால துன்புறுத்தப்படக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பை நீங்க தேட போறீங்க, புதிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏதோ ஒரு புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் மூலம் உங்களுக்கு அந்த புதிய வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஒரு வேலை விஷயமா ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் பர்டிகுலரா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு ராசியாதிபதி. அப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கே கிடைக்கும். அதாவது அதற்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள்லாம் இருக்கும், சில இடையூறுகளும் இருக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கவலைகள்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தோட இறுதியில, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உறுதியாக அந்த வாய்ப்பு என்பது கிடைக்கும். நீங்க தேடக்கூடிய வாய்ப்பு. வேலை இத்தனை நாளா இல்லை, நான் இப்ப வேலைக்கு போறேன், வேலை தேடுறேன், கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், அரசு தேர்வு எழுத போறேன், வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இதற்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த 6ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கும் போது நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் நான் சொல்லலாம். ஆனாலும் நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும் அப்படின்றதுதான் கர்மா. அந்த கர்மாவின் அடிப்படையில நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், நான் இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு ஜோதிடரா இருக்கிறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா படி நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். அந்த வகையில் உங்க சுய ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்க அரசு பணிக்கு போறதுக்கு இந்த நேரத்துல தேர்வு எழுதுறீங்க, படிக்கிறீங்கன்னா அது பெனிஃபிட்டா இருக்கும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வழக்குகள்ல இருக்கீங்க, வழக்கு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கு, பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கு, இந்த நேரத்துல வழக்குகள் போலாமான்னா சில பேர்ல புதிய வழக்குகள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமா, பூர்வீக சொத்து சம்பந்தமா சில வழக்குகளை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வழக்குல இருக்கு அப்படின்னாக்க அதுலயும் உங்களுக்கு சாதகமான அம்சங்களோட சாதகமா போகும். உங்க பக்கம் வழக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்டுக்கு சாதகமா தான் இன்றைய காலகட்டத்துல, அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போகும். சொல்ல போனா வழக்குகளில் வெற்றி ஏற்படும் என்றே சொல்லலாம். கடன் வாங்குவீங்களான்னா லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முடிய வரலாம். அப்போ வரக்கூடிய லாபங்களை கடனுக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சில பேர் புதிய கடன் வாங்கி பழைய கடனை பேமெண்ட் பண்றக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும். சோ அப்போ சுப விஷயத்துக்காக, பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குதான் செய்யும், ஒர்க் பண்ற அழுத்தங்கள்லாம் இருக்கும், நிறைய ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலயே ஹெல்த் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. அல்லது சில பேருக்குலாம் அலைச்சல்கள்லாம் நிறையவே இருக்கும். அந்த அலைச்சல்னாலே உடம்பு கொஞ்சம் படுத்துற மாதிரி இருக்கும். கை கால் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டுக்கள் சம்பந்தமான பிரச்சனை, திடீர்னு சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. 6ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கையால இப்போ இந்த சனி பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல இருந்து மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுதான். இப்போ குறிப்பா இந்த நேரத்துல நீங்க மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சொல்ல போனா சூரியன் சித்திரை மாசம் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம், லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் ஆவது நல்லதுதான். பணவரவுலாம் நல்லாவே இருக்கும். புதிய வாய்ப்பால ஊதிய உயர்வு கிடைக்கலாம். பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சித்திரை மாசத்துல உங்களுக்கு வேலை விஷயமா
ஒரு நல்ல செய்தி வரும். பிரைவேட்லயே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு இடமாற்றம், அதனால ஆதாயம் இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சில பேருக்குலாம் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். அதே போல இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். முதல் பகுதியில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதாவது கணவன் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார், அதே போல மனைவி உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பாரு. சின்ன சின்ன சண்டை பிரச்சனை எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவருக்கே உடல்நலம் பாதிப்பு வந்து அதுக்கு நீங்க மருத்துவ செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த மாதமும் இருக்கு. இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்க எடுத்த உடனே ராகுவோட சேர்ந்திருக்கும். பழைய சொத்து பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய சொத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எப்ப வரும்னாக்க பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது இதெல்லாம் சித்திரை மாசத்துல இருந்து, அதாவது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதியில இருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி 6ஆம் இடத்துக்கு வந்தாவே பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அது வந்து உங்களுக்கு இந்த சித்திரை மாசத்துல இருந்து அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரன் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகணும். அதே போல புதனும் வந்து பாத்தீங்கன்னா நீச பங்கம் ஆயிடும். அப்போ சுக்கிரன் புதன் சேர்க்கை, ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து உச்சம் பெற்ற சுக்கிரனால உங்களுக்கு நன்மைகள் வரும். குறிப்பா வந்து இந்த வாகனம் வீடு சம்பந்தமான நன்மைகள் வரும். எதிர்ப்பாளினுடைய நட்பு காதல் அஃபையர் போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு ஏற்படும் தான் நான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் ஏற்பட்டுடும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. திருமணம் ஆகாதவர்கள் குறிப்பாக இருக்கீங்கன்னாக்க அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகப்படியும் காதல் செட் ஆகும் அப்படின்ற அமைப்பு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சில பேருக்குலாம் காதல் சுட்டு போட்டாலே வராது. காதலே வந்து கண் சிமிட்டினாலையும் இவங்க கண் சிமிட்ட மாட்டாங்க. ஆனா சில பேர் காதலையே நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகும். சில பேர் செட் ஆகவும் ஆகாது. காதலை தேடி போறவங்களுக்கும் காதல் செட் ஆகாது, வேணாம்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு காதல் செட் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்னம் ஒண்ணு இருக்கும் நம்ம ஜாதகத்துல. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பெரும்பாலும் ஒரு சுப கிரகம் இருந்துருச்சு, சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க மேக்சிமம் அவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும், காதல் வரும். அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகிறது ஃபெயிலியர் ஆகுறதும் பாத்தீங்கன்னா இந்த கலசர தோஷம் இருக்குன்னு வச்சுக்கீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். கலசர தோஷம் தான் காதலும் வரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகமும் அதுக்கு காரணம். இப்போ நான் ஒரு பொது பலனா சொல்றேன், இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்பாளருடைய நட்பு அஃபையர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம சுய ஜாதகத்தின்படியும் நம்மளுடைய வயதுக்கு ஏற்றாற்படியும் தான் அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து 50 வயசுல இருக்கிறேன், எனக்கு வந்து காதல் வருமான் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு காதல் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரும். மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா சுமூகமாக போகும். மேலும் புத்திரர்கள் வகையில் இருந்து வந்த கவலை நீங்கும். முக்கியமா புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் தொடர்பான கவலை, படிக்கல அல்லது எதிர்த்து பேசுறா, நம்ம சொல்றது கேட்கல, அல்லது பிள்ளைகளுக்கு உடனே பாதிப்பு, இப்படி 5ஆம் இடத்துல இந்த சனியால உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை இல்லையா, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். இப்ப சனி 6ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகளுக்காக நீங்க கடன் வாங்கி அவங்களுக்கு உயர் கோர்ஸுக்கு அல்லது சுப காரியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு, இந்த 6ஆம் இடத்துல வந்த சனியால. அதே போல குரு பகவானை பொறுத்தவரையில ராசிக்கு 8ல இருக்கு. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் குரு. அந்த வகையில ஏதோ ஒரு வகையில பணம் வரும், திடீர்னு தனவரவும் வரும். பணம் வந்து ஏறத்தால ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பெற்று பணம் வந்துகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. அந்த பணத்தை நீங்க செலவு பண்ணும் போது கவனமா இருக்கணும்ட்டு தான் குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அங்க நஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க வீடு, அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில திட்டங்களில் முதலீடு செய்யறதையும் தவிர்த்தணும். சில திட்டங்கள்னும் போது லாபமற்ற விஷயங்கள், குறிப்பா ஊக வாணிகங்கள், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி லாட்டரி, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சாத்தியம் இல்லை. அதுல பணம் போட்டு நீங்க பெருசா எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. அதாவது 6ஆம் இடத்துல சனி ராகு சூரியன் இந்த கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். கடனை கட்டுவீங்க, கடனை புதிதாக வாங்குவீங்க. இப்படிதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும். சில எதிர்ப்புகள், எதிரிகள், மறைமுக எதிரிகள்லாம் வெளியே வருவாங்க. அவங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். அப்போ மேரேஜ் லைஃப் பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா இந்த கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சில குழப்பங்கள் இருக்கும்.
புதிய வாய்ப்புக்காக நீங்க தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடமாற்ற சிந்தனைகள் இப்ப இருக்கும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் வரும். கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு நிலை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கும். நீங்க நிறைய விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க. நீங்க வழக்குக்கு போலாமான்னு யோசிப்பீங்க. வழக்கு போடக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு வழக்குக்கு போங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் கடனுடைய அழுத்தமும் இருக்கும். உங்களுக்கே உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. புத்திரபாக்கியத்துக்கு முயற்சி பண்ணினா புத்திரபாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்போ அல்லது அவரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்போ உண்டு. இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் பயணங்கள் நிறையவே இருக்கும். கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்லை. மேக்சிமம் சில நன்மையும் தீமையும் கலந்த மாதமா இருக்கு. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பாசிட்டிவும் இருக்கு, சில நெகட்டிவ்ஸும் இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மொத்தத்துல ஒரு வேலைக்கே போறீங்கன்னா கூட வேற ஏதாவது ஓனா பிசினஸ் பண்ணணும், ஒரு பார்ட் டைம் எர்ன் பண்ணணும்ன்ற எண்ணம் வரும். அதே போல ஆல்ரெடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஒன்று அடிஷனலா ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை என்பது திசை மாறக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கெல்லாம், அல்லது ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. அதே போல இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி நீசம் பெற்று ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாரு இந்த மாதம் ஃபுல்லாவே. இதுல நீசபங்கமும் ஆகும். ஆனாலும் செவ்வாய் நீசம் ஆகிறதுனால வாழ்க்கை துணை ஒரு வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. வாழ்க்கை துணிவருக்கு உடல்நல பாதிப்பு வந்தா அதுக்கு டேக் கேர் எடுத்துங்க. மற்றபடி வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் உண்டு. மேலும் 10ல செவ்வாய் இருக்கிற திக்பலம், வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல நன்மையும் தீமையும் கலந்த மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை நல்லாவே படிப்பீங்க. தேர்வுகளில் நல்ல சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க ஆசிரியர் பணி, விவசாயம் சார்ந்த தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், என்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், டெக்னிக்கல், ஆயில், கமிஷன், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நிர்வாகம், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். இந்த துறைகளில் உள்ளவர்கள் ஒரு வேலை வாய்ப்பை மாறக்கூடிய வாய்ப்போ ஒரு இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல இந்த மாதம் ஒரு சில விஷயங்கள் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கு. அதனால கவனமா இருங்க. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த துர்க்கை அம்பாளுக்கு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு. துர்க்கை வழிபாடு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்யலாம், இல்ல செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யறது அற்புதமான பலனை கொடுக்கும். எலுமிச்சம்பழம் மாலை போட்டு 108 எலுமிச்சம்பழம் போடலாம். அப்படி முடியாதவங்க 54 போடுங்க. அதுவும் முடியாதவங்க ஒரு 11 எலுமிச்சம்பழமாவது உங்க கையால போட்டு அம்பாளுக்கு அணிவிச்சு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சீங்க, நல்லது நடக்கும். துர்க்கை அம்பாள் வழிபாடு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பல விஷயங்கள்ல பாதுகாப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையக்கூடியதாகவே இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.